வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். யாழ்ப்பாணத்தில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்கும் முயற்சி மக்களின் எதிர்ப்பால் முறியடிப்பு. தேர்தலை பிற்போட முயற்சித்தால் அதற்கு எதிராக பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜிஎல்பிரி சுட்டிக்காட்டு. சிங்கள அரசில் எமக்கு நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணையே எமக்கு தேவை, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வலியுறுத்து. தொடர்வது விரிவான செய்திகள். சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் தாய்லாந்து அரசாங்கம் புதிய விசா நடைமுறைகளை அறிமுகப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் இலங்கையிலிருந்து வருகை தருபவர்கள் உள்ளிட்ட அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கில் புதிய விசா ஊக்குவிப்புகளுக்கு தாய்லாந்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. திட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்குள் நுழைவதற்கு விசா தேவையில்லை என்றும் 60 நாட்கள் வரை தங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்கு வருகை தருவதை அதிகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் எனவும் இந்த நடவடிக்கை ஜூன் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் அந்த நாட்டின் செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த மாற்றங்களோடு விசா இல்லாத நுழைவுக்கான தகுதியான நாடுகளின் எண்ணிக்கை 57 93 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மான்டிக் சரச்சந்திரவினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு தொடர்பான உண்மைகளை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதிவாதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அழைப்பாணை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் மனுதாரனின் சட்டத்தரணிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தை மீறும் வகையில் செயற்பட்டு நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுழிபுரம் திருவடிநிலையில் கடற்படைக்கு காணி சுவீகரிக்கும் முயற்சி மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் திருவடிநிலையில் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை முகாமுக்கு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் நில அளவை திணைக்களத்தினரால் இன்று காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அந்த காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் உட்பட அரசியல்வாதிகள் என்று பலரும் அங்கு திரண்டு காணி அளவீடு செய்வதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த போது அங்கு காணி அளவீடு செய்வதற்கு வருகை தந்து நில அளவை திணைக்களத்தினர் காணி அளவீடு செய்யாமலேயே திரும்பி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற 225 உறுப்பினர்கள் விரும்பினாலும் ஜனாதிபதி தேர்தலை எவராலும் ஒத்திவைக்க முடியாது என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, ஜனாதிபதிக்கு தெரியாமல் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தொடர்பாக ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கைகளை வெளியிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிந்த ரங்கி பண்டாரவின் கருத்துக்கு எதிராக மக்களின் வாக்குரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்காமல் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இலங்கையின் அரசியலமைப்பின் மூலம் மக்களின் இறமை நேரடியாக பாதுகாக்கப்படுவதால் தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு தந்திரோபாயங்களை கையாண்டு வருகின்ற போதிலும் அதனை அளிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. இந்த தேர்தலை பிற்போட முயற்சித்தால் அதற்கு எதிராக பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டார். இலங்கைக்கு எதிரான ஜெனீவா வெளிக்கட விசாரணை பொறிமுறை தொடர்பில் அரசாங்கத்தின் பதிலளிப்புகள் திருப்திகரமாக இல்லை. இந்த நிலைமை தொடர்ந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நாட்டுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் என தெரிவித்து தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் சரத் வீரசேகர இது தொடர்பில் கலந்தாலோசிப்பதற்காக வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது, வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு என்பவற்றின் உயர் அதிகாரிகள் சட்ட
பிரதம அதிபர் உள்ளிட்டோருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஜெனீவாவில் 46 கீழ் 1 பிரேரணைக்கு அமைய ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வெளிக்கள பொறிமுறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சிகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்த வெளிக்கள பொறிமுறை ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 46 கீழ் 1 பிரேரணையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ள போதிலும் அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் எமது ராணுவ வீரர்களுக்கு எதிராக எந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதற்கான வாய்ப்புகள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையாளர் உலக நாடுகளிடம் கலந்தாலோசித்துள்ளார். அவ்வாறு இடம்பெற்றால் அவ்வாறு வெளிநாடுகளில் கைது செய்யக்கூடிய அச்சுறுத்தலும் காணப்படுகிறது. இது இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றார். அமெரிக்க தூதுவர் வடக்குக்கு சென்று முன்னாள் போராளிகளை சந்தித்துள்ளார். தூதுவருக்குரிய நடவடிக்கைகளுக்கு அப்பால் சென்று இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் அவர் தலையிடுகின்றமை தொடர்பாக நான் பகிரங்கமாக விமர்சிக்கின்றமையினால் பொய்யான காரணிகளை முன்வைத்து எனக்கு அமெரிக்கா செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பதிலாக அதனை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர்கள் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்ப்பை வெளியிடுகின்றன. அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு எதிராக பிரேரணை ஒன்றை முன்வைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது. தீவிரவாதிகளோடு இணைந்து அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ் அமெரிக்கர்களின் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு, இலங்கையின் சமத்துவ மற்றும் நிவாரணத்திற்கான மக்கள் குழு மற்றும் உலகளாவிய தமிழர் அமைப்புகளான கூட்டமைப்பு ஆகியவையே இதற்கான அழுத்தத்தை பிரயோகித்துள்ளனர். ஈழத்தமிழ் மக்களுடன் ராஜதந்திர தொடர்புகளை பலப்படுத்த வேண்டும். அமெரிக்காவும் ஏனைய சர்வதேச சமூகங்களும் இணைந்து தமிழ் மக்களின் சுய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மற்றும் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 3 காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸ் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை தயாரித்து வருகிறது. இது மிகவும் பாரதூரமான விடயம். இந்த 3 அமைப்புகளும் இலங்கைக்குள் தடை செய்யப்பட வேண்டும் என்றார். யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் கடக்கின்ற பொழுதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தராத சிங்கள அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் நமக்கு சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி மனுவல் உதயசந்திரா தலைமையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவித்த போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி நாங்கள் 15 வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அரசாங்கம் இதுவரை எமக்கு உரிய தீர்வை வழங்கவில்லை. தமிழ் மக்களுக்கு தொடர்ந்தும் கோபத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. மேலும் கலப்பு நீதிமன்றத்தினூடாக தீர்வு வழங்கப்படும் என்றும் அரசு கூறுகின்றது. எமக்கு கலப்பு நீதிமன்றத்தில் நம்பிக்கையே இல்லை. எமது ஒரே முடிவு சர்வதேச விசாரணையே எமக்கு தேவை. வேறு எந்த தீர்விலும் எமக்கு நம்பிக்கை இல்லை. எனவே எமக்கு சர்வதேச விசாரணையே வேண்டும். இந்த நாட்டின் ஜனாதிபதியே இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவர். தமிழர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி இன்று பல வருடங்கள் கடந்துவிட்டது. ஆனால் இதுவரை ஒருவித அனுசரணையும் அவர் செய்யவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அவர் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. மீண்டும் அவர் ஜனாதிபதியாக வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனையினை தீர்த்து வைப்பார் என்பதில் எமக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாஸ், அனுருகுமார் திசாநாயக் ஆகியோர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் மூவரும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தொடர்பாக எதையும் செய்ய மாட்டார்கள். யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் கடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்காத சிங்கள அரசு எங்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றார். எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம் சம்பந்தமாக நமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை தேவை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.